சொல்லின் வலிமை. ஒரு காட்டில் அரசன் என்ற பெயருடைய ஒரு கம்பீரமான யானை வாழ்ந்து வந்தது. அதற்கு தன் உடல் வலிமையின் மீது மிகுந்த கர்வம் இருந்தது. இந்த காட்டில் என்னை விட வலிமையானவர் யாரும் இல்லை என்று அது அடிக்கடி பெருமை அடித்துக் கொள்ளும். ஒரு வருடம் காட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. அரசன் யானையிடம் அதன் ஆலோசகரான யானை மெதுவாக சென்றது. அரசன் கோபத்துடன் முழங்கியது, நான் இந்த காட்டின் ராஜா. உங்களுக்கு நான் ஆணையிடுகிறேன், உடனே சென்று உணவை தேடி வாருங்கள். அதன் கடுமையான வார்த்தைகள் விலங்குகளை பயமுறுத்தியதை தவிர எந்த தீர்வையும் தரவில்லை. யானை அரசனிடம், அரசை, உடல் வலிமையால் மட்டுமே பசியை போக்க முடியாது. உங்கள் கடுமையான வார்த்தைகள் பழங்களை வளரச் செய்யாது. நமக்கு இப்போது தேவைப்படுவது அறிவுபூர்வமான வார்த்தைகள் என்று மென்மையாக கூறியது. அதே காட்டில் அழகு என்ற பெயருடைய ஒரு புத்திசாலி அணில் இருந்தது. அது எப்போதும் பனை ஓலைகளில் எழுதப்பட்ட 4 நூல்களை படிக்கும். அன்று ஒற்றுமை பற்றிய ஒரு குறளை அது படித்துக் கொண்டிருந்தது. அழகு மற்ற சிறிய விலங்குகளை ஒன்று கூட்டியது. அது ஆணையிடவில்லை, மாறாக அன்புடன் பேசியது. நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இந்த சிக்கலை தீர்க்கலாம். குரங்குகள் உயரமான மலைகளுக்கு சென்று அங்கே மிச்சம் இருக்கும் பழங்களை கொண்டு வரலாம். பறவைகள் காட்டிற்கு வெளியே பறந்து சென்று மலை மேகங்கள் எங்கே கூடுகின்றன என்று பார்த்து வரலாம். எறும்புகள் பூமிக்கு அடியில் ஆழமாக சென்று மறைந்திருக்கும் கிழங்குகளை தோண்டி எடுக்கலாம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உள்ளது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் நாமே வலிமையானவர்கள் என்றது. அதன் வார்த்தைகள் நம்பிக்கையை விதைத்தன. அரசன் யானை இதையெல்லாம் தன் இடத்தில் இருந்து ஆச்சரியத்துடன் பார்த்தது. விலங்குகள் பயந்து ஓடவில்லை, மாறாக அந்நிலின் மென்மையான வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நம்பிக்கையுடன் ஒன்றாக வேலை செய்தன. சிறிது நேரத்தில் விலங்குகள் உணவுடன் திரும்பின. குரங்குகள் மலைப்பழங்குகளையும் எறும்புகள் கிழங்குகளையும் கொண்டு வந்தன. காடே மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தது. அரசன் அழகு அணிலை கூப்பிட்டது. சிறிய அணிலே என்று அதன் குரலில் இப்போது பணிவு இருந்தது. என் கர்ஜனை எதையும் சாதிக்கவில்லை, ஆனால் உன் அமைதியான வார்த்தைகள் நம் அனைவரையும் காப்பாற்றிவிட்டன. இது எப்படி என்று கேட்டது. அழகு தன்னிடம் இருந்த நல்ல நூல்களின் கருத்துக்களை குறிப்பெடுத்து காட்டியது. அரசை, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4 சொல்லுக்குருதி என்ற பழமொழி சொல்வது போல நல்ல நூல்கள் நம்முடைய வார்த்தைகளுக்கு அறத்தையும் ஞானத்தையும் கொடுத்து வலிமையாக்குகின்றன என்றது. அன்று முதல் அரசன் உடல் வலிமையால் மட்டுமல்லாமல் அன்பான மற்றும் அறிவுபூர்வமான வார்த்தைகளாலும் ஆட்சி செய்தான். நன்றி. சொல்லின் வலிமை. ஒரு காட்டில் அரசன் என்ற பெயருடைய ஒரு கம்பீரமான யானை வாழ்ந்து வந்தது.